வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? தமிழ் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். பாடம் 25 மற்றும் 26 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாடம் 25 படித்து பழகுக. படித்து பழகுக. நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்களா? சொல்கிறீங்களா? சரி. முதல்ல படம் கொடுத்துருக்காங்களா? அந்த படத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க. ஒட்டகம். ஓ இட் ட க இம் ஒட்டகம். அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன இருக்கு? கொடி. கோ டி கொடி. நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? ஒன்று. ஓ இன்று ஒன்று. ஒன்றுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ஒன்று. 9. ஓ இன்பது 9. ஒட்டியானம். ஓ இட்டி யா ந இம் ஒட்டியானம். ஒட்டியானம்னா இடுப்பில் கட்டுவாங்க இல்லைங்களா? அதுதான் ஒட்டியானம். ஒருமை. ஓ ருமை ஒருமை. ஒருவர். ஓ ரு வ ஈர் ஒருவர். ஒலி. ஓ லி ஒலி. ஒலி. ஓ லி ஒலி. முதல்ல இருக்க ஒலி சத்தம், இரண்டாவது இருக்க ஒலி வெளிச்சம். அடுத்தது தொட்டி. தோ இட்டி தொட்டி. சொல். சோ இல் சொல். பொங்கல். போ இங்க இல் பொங்கல். கொக்கு. கோ இக்கு கொக்கு. கொக்கு பார்த்துருக்கீங்களா? கொக்குன்றது ஒரு பறவை. நொடி. நோ டி நொடி. மொழி. மோ ழி மொழி. தொண்டை. தோ இண்டை தொண்டை. பொன். போ இன் பொன். தொழில். தோ ழி இல் தொழில். தொழில்னா வேலை சொல்கிறோம் இல்லையா? அதுதான் தொழில். பொன்மொழி. போ இன் மோ ழி பொன்மொழி. தாய்மொழி. தா இ மோ ழி தாய்மொழி. மொட்டை மாடி. மோ இட்டை மா டி மொட்டை மாடி. கொடி படரும். கோ டி கொடி. படரும். ப ட ரு இம் கொடி படரும். கொண்டை ஊசி. கோ இன் டை ஊ சி கொண்டை ஊசி. கொட்டு மேளம். கோ இட்டு மே ல இம் கொட்டு மேளம். கொத்தவரைக்காய். கோ இத்த வ ரை இக் கா இ கொத்தவரைக்காய். நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? கொத்தரங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் கொத்தவரைக்காய். தொழிலாளி. தோ ழி லா லி தொழிலாளி. மேலே இருக்க வார்த்தைகள்லாம் என்னென்ன எழுத்தை வச்சு பார்த்தோம்? ஓ போ சோ தோ நோ மோ இந்த வார்த்தைகளை வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? முதல்ல ஓ. ஓ எப்படி எழுதணும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படின்றத அவங்க எழுதி காமிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போ சோ தோ நோ மோலாம் முதல்ல என்ன வருது? ஒத்த கொம்பு. ஒத்த கொம்பு எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். அடுத்தது ஒத்த கொம்பு பக்கத்தில் என்ன வார்த்தை வருமோ அதை எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? துணைக்கால் போடணும். துணைக்கால் எப்படி எழுதணும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படின்றதையும் அவங்க அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது போல் வீட்டில் எழுதி பார்க்குறீங்களா? சரி குழந்தைகளே, அடுத்தது படித்து பழகல படம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது என்ன படம்? இது அது ஒரு விலங்கு. அது பேர் என்ன? ஓநாய். ஓ நா இன் ஓநான். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன இருக்கு?
கோலம் கோலம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வீட்டில் அம்மா போடுவாங்க இல்லைங்களா வாசலில் கோலம் கோ ல இம் கோலம் ஓநாய் ஓ நா இ ஓநாய் ஓடை 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 ஓடு 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 ஓலை 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 ஓசை 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 ஓமம் ஓ ம இம் ஓமம் ஓடம் ஓ ட இம் ஓடம் சோறு 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 நோன்பு நோ இன்பு நோன்பு தோட்டம் தோ இட்ட இம் தோட்டம் ஈரோடு 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 போர்வை போ இர்வை போர்வை கோவில் கோ வி இல் கோவில் சோலை 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 அடுத்தது பொங்கல் உண்டோம் போ இங்க இல் பொங்கல் உண்டோம் ஊ இன்டோ இம் பொங்கல் உண்டோம் நீங்கள் பொங்கல் சாப்பிட்டு இருக்கீங்களா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் 2 இருக்குது ஓகேவா அதுதான் பொங்கல் உண்டோம்னா பொங்கல் சாப்பிட்டோம் மோர்குடி மோ இர் மோர் குடி குடி மோர்குடி கோலம் இடு கோல இம் கோலம் இடு ஈடு இடு சோலை குயில் சோலை இக்கு இல் சோலை குயில் பள்ளி செல்வோம் ப இல் லி சே இல் ஓ இம் பள்ளி செல்வோம் கடலோரம் க ட லோ ர இம் கடலோரம் தாயோடு சே தாயோடு தாயோடு சேய் சே இ சே தாயோடு சேய்னா அம்மாவும் குழந்தையும் ஓகேவா அடுத்தது மேலே இருக்க வார்த்தையெல்லாம் எந்தெந்த எழுத்தை வச்சு பார்த்தோன்னா ஓ கோ மோ டோ ஓ ரோ சோ போ தோ நோ யோ லோ இதெல்லாம் வந்து ஓ ஓசை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம் ஓகேவா ஓ எப்படி எழுதணும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அதே போல் ஓசையில் வர எழுத்துக்கள்லாம் என்ன வச்சு வரும் ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் துணைக்காலோட எழுதணும் அடுத்தது படித்து பழகல இந்த படத்தை பாருங்கள் யார் இவங்க பார்த்துருக்கீங்களா இவங்களை நீங்கள் இவங்க தான் ஔவையார் ஆத்திச்சூடியை எழுதினவங்க ஓகேவா ஔவையார் ஔ வை யா இர் ஔவையார் அடுத்தது என்ன விலங்கு இது வௌவால் வௌ வா இல் வௌவால் வௌவால் இருட்டில் தான் இருக்கும் ஓகேவா நான் படிக்கிறேன் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா கௌரவர் கௌ ர வ இர் கௌரவர் கௌரி கௌ ரி கௌரி பௌவம் பௌ வ இம் பௌவம் மௌனம் மௌ ந இம் மௌனம் ஔடதம் ஔ ட த இம் ஔடதம் சௌ 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 சௌன்றது ஒரு காய் பௌவம் பௌவம் என்றால் கடல் பௌவம்னா கடல் பௌர்ணமி என்பது முழு நிலா பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் பார்த்துருக்கீங்களா நிலா எப்படி இருக்கும் முழுசாக அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும் ஓகேவா அதுதான் பௌர்ணமி என்பது முழு நிலா சௌ சௌ என்பது ஒரு காய் சௌ சௌன்றது ஒரு வகையான காய் மௌனம் என்பது பேசாது இருத்தல் மௌனம் அப்படின்றது ஒருத்தவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நீ ஏன் மௌனமாக இருக்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா அதுதான் மௌனம்ன்றது அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு அர்த்தம்
ஔவையார் ஆத்திச்சூடி இயற்றிய புலவர். ஔவையார் யார்? ஆத்திச்சூடியை இயற்றிய புலவர். வௌவால் இருட்டில் வாழும் பாலூட்டி. வௌவால் ஒரு பாலூட்டி. அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே வாழும்னா இருட்டில் தான் அது வாழும். மேலே இருக்க வார்த்தைகள்லாம் என்னென்ன எழுத்துக்கள் வச்சு பார்த்தோம் நம்ம? ஔ, வௌ, கௌ. இதை வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இது ஔ. ஔ ஓசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இதெல்லாம். ஔ ஓசையில் வரக்கூடிய எழுத்துக்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல ஒத்த கொம்பு போடுவோம். அதுக்கப்புறம் அந்த எழுத்தை எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் லா போடுவோம். ஓகேவா? அது எப்படி எழுதணும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுன்றதை அம்புக்குறி போட்டு உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்காங்க. வீட்டில் அதை எழுதி பழகுங்க. அடுத்தது படித்து பழகுகள்ல எஃது வால். அடுத்தது அஃது. அஃதுனா அங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அஃது. இஃது. இஃதுனா இங்கே. இது. அஃதுனா அது, இஃதுனா இது. எஃது. அடுத்தது எஃகு. இது எப்படின்னா, அக்கு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அக்கு வச்சு வரக்கூடிய வார்த்தைகள். இது மட்டும்தான் அக்கு வச்சு வரக்கூடிய வார்த்தைகள். பார்க்கலாமா? அஃது ஒரு தாமரை. அஃது அது. அஃதுனா அது ஒரு தாமரை. அடுத்தது இஃது ஒரு கிளி. இது ஒரு கிளி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இஃது ஒரு கிளி. எஃகு வலுவான இரும்பு. ஓகே குழந்தைகளே, இந்த மேலே பார்த்த வார்த்தைகள்லாம் எதை வச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கு. அக்குன்ற எழுத்தை வச்சு தான் இந்த வார்த்தைகள் வருது. அடுத்தது பாடம் 26. 26ல் எழுதி பழகுக. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓ, ஓ, ஔ. அதை இந்த கோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 4 கோடில் எந்த கோட்டை தொட்டு எந்த கோட்டில் முடிக்கணும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும், எந்த கோட்டை தொட்டு எழுதணும் அப்படின்றத அவங்க எழுதி காமிச்சிருக்காங்க. நீங்களும் வீட்டில் அது போல் அழகாக எழுதி பழகுங்க குழந்தைகளே. எழுதி பார்க்குறீங்களா? சரி, வெரி குட். அடுத்தது இந்த பாடத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் நல்லா படித்து பார்க்கணும். ஓகேவா? எழுத்துக்குட்டி படித்து பாருங்கள். நன்றி குழந்தைகளே. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.